அனைவருக்கும் தெற்கத்திமான் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தவன் பாத்தீங்கன்னா, நேற்று திருமா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து ஒரு பெண் அவர்கள் வந்து சினேகா அப்படின்ற பெண் வந்து அவர் வந்து பேசுறாங்க. ஒருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSSன் பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இங்க நம்ம கவனிக்கப்படுது என்னன்னா, திருமா அண்ணாவுக்கு வந்து பிறந்தநாள் விழாவில் தலைவரை பத்தி பாராட்டி பேசலாம், எவ்வளவு பண்ணுங்க. ஏன் அங்கு வந்து நாம் தமிழர் சீமானை பற்றி பேச வேண்டிய விடயம் அங்க என்ன தேவை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இருக்கு. அப்ப இந்த திருமாவளவன் மூலமா வந்து சீண்டி பாக்குறாங்க. ஒரே பழத்துல ரெண்டு காய். ஒண்ணு, தமிழர்களுக்குள்ளே தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துவது. ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பக்கம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அதிகமா போகுது. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து எனக்கு சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவும் பொது தொகுதியில பட்டியல் சமூக மக்களையும் நிப்பாட்ட வைக்கிறார். நிப்பாட்டி தன்னோட சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காரு. 8% வாக்குகள் வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டார். சீமானை வந்து கோமாளி. ஏங்க, திராவிடத்துல போயிட்டு மண்டி போட்டு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் அந்த மக்கள் இன மக்களை அடிமையா வச்சுக்கு மக்களை விற்பனை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு எதிர்த்து பேசாம இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கோமாளியா இவர் கோமாளியா? அவங்களுடைய வீசிக்கா வச்சிருந்த தம்பிகள் தாங்க ஏமாளிகள். பிரபாகரனையும் கொண்டதுக்கு காரணமா இருந்தவன்ட்ட போயிட்டு பரிசு வாங்கிட்டு வர்றது, அப்புறம் இங்க வந்து நான் வந்து இப்ப ஈழத்துக்காக போறேன்னு சொல்லி கம்பு சுத்துறது, இதெல்லாம் யாரை ஏமாத்துற செயல்? பிரபாகரனை பட்டி தொட்டி எங்க ஒன்று சேர்த்தவர் யாருன்னா சீமான் தான். முன்னாடி இதற்கு முன்னாடி பல பேர் பேசினாலும் அந்த ஈழ உச்ச போருக்கு அப்புறம் வந்து பிரபாகரனை மிகப்பெரிய அளவுல தமிழ் தேசியவாதியாக ஏன் மற்ற கட்சிகள்லாம் வந்து இங்க அவரோட புகைப்படத்தையோ அல்லது நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறாங்கன்னா இவர் தான் பயன்படுத்துறாரு. ஆமைக்கறிக்கு இயக்குனர் நந்துன்றது வந்து விளக்கம் கொடுத்துறாரு. வந்தது உண்மைதாங்க, சாப்பிட்டது உண்மைதாங்கன்னு. நீங்க ஏன் கதறீங்க? சாப்பிட்டேன்னு சொல்றேன். உங்களுக்கு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் புரட்சாலை, ஆமைக்கறி சாப்பிட்டாலும் புரட்சாலை இல்லை. அதானே உங்க பிரச்சனை. சரி விடுங்க. RSSன் பிசுறான். ஏங்க, இப்ப விருந்து நடந்துச்சு, திமுக தேநீர் விருந்து நடந்துச்சு, யாரு வந்தா? ஏங்க, வெள்ளை கொடை பிடிச்சிட்டு யாரு போனாங்க? சிவராங்க போனாரு. நீங்க இந்த கிளையும் பார்த்து ஸ்டாலினை பார்த்து கேட்கணும். புதிய கல்விக் கொள்கையை கொண்டாட திட்டத்தை யாரு? எவ்வளவு விஷயம், இந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரு அரசு பிசுறுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏதோ போங்க. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் முருகன் நீங்க முப்பாட்டன் என்பார். அது ஆரம்ப காலத்துல பெரியாரின் பேரன் சொன்னார். ரைட், இப்ப எங்க பெரியாரின் பேரன் நான் சொல்லிக்கிட்டு இருக்காரு? பெரியாரை எதிர்ப்பதான் எங்களுக்கு முதல் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, முப்பாட்டன் எங்க முருகனே எங்க பாட்டன்னு சொல்ல முடியும். அப்புறம் என்ன ஓங்கலந்து வந்தவன் அவன் பாட்டன் சொல்லுவேன். இப்ப சரி, இவர் பாட்டேன்னு சொல்றீங்க. இதே பெரியாரின் வாரிசுகள் நாங்கள் அவர் கைப்பிடியை பிடிச்சு நடந்தவர்னு சொல்லக்கூடியதாங்க தமிழனுக்கு 30 விழா நடத்த போறாங்க. நீங்க அதையும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அங்கெல்லாம் கேட்டா 2 சீட்டு 1 சீட்டா மாறிடும். திராவிடத்தால் வீழ்ந்தான் மெம்பரான். ஆமா, திராவிடத்தால வீழ்ந்தானே இருக்கும். தமிழனுடைய அடையாளத்தையே நீ அழிக்கிற. தமிழருக்கான அடையாளம் தமிழர்னு சொல்ல முடியாதானே? எதுக்கு திராவிடன்ற முகமுடிய மாத்திர? அது என்னுடைய அடையாள அழிப்பு தானே பேசுறது. கரெக்ட் தானே? இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அயல்நாட்டுல இருந்து நிதி வாங்குறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ சீமானுக்கெல்லாம் நிதி கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்ற வகுத்தறிச்சல் இருப்பாங்க உங்களுக்கு. நீ உண்மையை பேசு, அவரை மாதிரி உறக்க பேசு, அவரை மாதிரி கொள்கையை சித்தாந்த மருத்துவத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் விவசாயத்திலையும் இயற்கை சார்ந்த சூழ்நிலையும் அவரை மாதிரி கொள்கைகளை கோட்பாடுகளை பேசுங்க. நீங்க போயிட்டு அங்க போய் 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் கொடியை கூட ஏற்ற விட மாட்டேன். அவன் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு நான் சித்தாந்தம் பேசுறேன், ஏதோ ஒண்ணு பேசிட்டு போங்க. இதுல கவனிக்க வேண்டியது, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருமாவை எங்கேயும் விட்டு கொடுத்து பேசியதே இல்லை அண்ணன்றதா. ஆனா இவர் தான் திருமணம் வந்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சீமானை தீண்டுவார். சீமானை வந்து குடிதேசிய கோமாளிண்டுவாங்க. அவங்க கட்சி சேர்ந்த விசிகா வந்து நாம் தமிழர் ஓம் தமிழர்னு சொல்லி பேசுவாங்க. அந்த அளவுக்கு வன்மம், அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி. ஆனா இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தடவை கூட கண்டிச்சது இல்லை. ஏன் இப்படி வந்து அவரை பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தனியார் இருந்து என்னத்த மயிரை புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லி இவர் தனிச்சு நிக்கிறதா கொச்சை பேசினவர் இந்த திருமாவளவன் அவர்கள். இவர் வந்து சீமான் அவர்களுக்கு பாடம் எடுப்பது. அதுல என்னன்னா, அவர் பேசும்போது கைதொட்டி சிரிக்கிறாருங்க. எவ்வளவு ஒரு பார்ப்பனிய சிந்தனை அவருக்கு. பேரணி நடத்துறாரு ரஞ்சித் அவர்கள்.
அண்ணன் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவர்கள் வந்து யாரும் கலந்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்சிக்காரர்களுக்கு கட்டளை. அப்ப நீ யாருக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க? பழைய சமூக மக்களுக்கு உங்களுடைய முதலாளிக்கா? திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கும் வரைதான் நல்லவர்கள். கூட்டணி விட்டு நீங்க வெளியில போங்க. அப்ப தெரியும் திமுகவுடைய உண்மை சுயரூபம். சீமான் அவருடைய வளர்ச்சி பிடிக்கல. காசு கொடுக்காம பணம் கொடுக்காம இப்படி கூட்டுறானே கூட்டத்தை. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சும்மா சாதாரண திருமண கூட்டத்தில் கூட இவ்வளவு ஆள் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆடியோ ரிலீஸ் பண்றீங்க, வீடியோ ரிலீஸ் பண்றீங்க, என்னன்னா அவனை கைது பண்ண பாக்குறீங்க, என்னென்ன பண்ற. 10 வருஷமா பாடிக்கிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல. இவர் பண்ண சொல்ல கோவம் வருது. அப்ப எந்த அளவுக்கு அவர் உங்களை எல்லாம் வந்து அழுக வச்சிருக்கிறதுக்கான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம், வருங்கால தலைமுறையை வாழ வைப்போம். நன்றி. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க.